ஓநாய் ஆடுகளை பீறி சிதறடிக்கும். மேய்ப்பன் இருக்கிற இடத்தில் ஓநாய் இருப்பதில்லை. ஓநாய் எங்கே இருக்கும்? ஆடுகளுக்கு நடுவே தான் ஒரு ஆடு போல மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். சந்தர்ப்பத்தை பார்க்கும்போது அது ஆடு ஒன்றை கவும். மற்ற ஆடுகள் சிதறடித்து தன் உயிர் பிழைப்பதற்காக நாலா திசைகளிலும் ஓடும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற அல்லது இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற நீ ஓநாயினால் சிதறடிக்கப்பட்டவள், நீ ஓநாயினாலே துரத்தப்பட்டவள், நீ நல்ல மேய்ப்பனுடைய அந்த மேய்ச்சலுக்கு கீழாக வாழ்ந்து கொண்டிருந்தது உண்மை. புல் உள்ள இடங்களிலே அந்த நல்ல மேய்ப்பன் உன்னை நடத்தினான். என்னவோ தெரியவில்லை, மேய்ப்பனை நோக்கி பார்க்க வேண்டிய நீ இந்த ஓநாயை பார்த்ததினாலே இந்த ஓநாய் உன்னை சிதறடித்தது. இந்த ஓநாய் மேய்ப்பனை விட்டு உன்னை விலக்கி கொண்டு சென்றது. இந்த ஓநாய் மேய்ப்பன் உன்னை சரியான பாதையில் நடத்துவதற்கு ஆயத்தமாய் இருந்தும் நீ மேய்ப்பனை விட்டு ஓடோடி ஒளிந்து கொண்டாய், சிதறடிக்கப்பட்டாய். இஸ்ரவேலே, நல்ல மேய்ப்பன் உனக்கு உண்டு. தன் ஜீவனையும் கொடுத்து உன்னை வழி நடத்துவதற்காக நானே நல்ல மேய்ப்பன் என்று இறங்கி வந்த மேய்ப்பன் உண்டு. ஏன் அந்த மேய்ப்பனை நீ மறந்தாய்? ஓநாயை பார்த்ததுனால் அல்லவா? ஓநாய் உன்னை நயம் காட்டினதோ? ஓநாய் உன் அருகாமையில் இருக்கிறது, உனக்கு அருகாமையில் இருந்து உனக்கு நயமான வார்த்தைகளை கூறினதோ? மந்தையை அது தப்ப விடாத ஓநாய் அல்லவா? என் அன்பு சகோதரனே, அந்நிய போதனைகள், தவறான வழி நடத்துதல்கள், தவறான திசை திருப்பங்கள் இந்த ஓநாய் என்கிறதான இந்த ஓநாயை அதற்கு உருவகமாக சொல்லுவார்கள். சிலர் உன்னை தவறாய் நடத்துகிறார்கள், சிலர் உன்னை தவறாய் போதிக்கிறார்கள். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார் என்று ஆட்டுக்கூட்டத்திற்கு உள்ளே இருக்கிற ஒரு ஓநாய் உன்னை தவறாய் நடத்தி கொண்டிருக்கிறது. நீ சிதறடிக்கப்பட்டதற்கு காரணம் இதுதான். உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை இழந்ததற்கு காரணம் இதுதான். நீ பெரும் சேதத்திற்கு உள்ளானதற்கு காரணம் இதுதான். ஓநாய் உன்னை சிதறடித்து விட்டது. ஓநாய் உன்னை சிதறடித்து விட்டது. என் தேவனாகிய கர்த்தர் உன்னை இந்த நாளிலும் கூட அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை, நீ சிதறடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாய், திரும்பவும் உன்னை வாசஸ்தலத்தில் கொண்டு சேர்ப்பேன். ஆமென், அல்லேலூயா.